அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க கவலையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கீங்களா? உங்களுக்கு துஆ ஏற்றுக்கொள்ளப்படலேன்னு வருத்தப்படுறீங்களா? அல்லாஹும் ரசூலும் சொல்லி தந்த அந்த துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நேரங்கள்னு ஒன்று இருக்கு. அந்த நேரங்கள்ல அதிகமான துஆக்களையும் அதிகமான பாவ மன்னிப்புகளையும் கேட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், அல்லாஹ் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான், ஏன் நமக்கு இவ்வளவு கவலைகளை தந்திருக்கிறான் என்று. ஆனால் அல்லாஹு திருக்குர்ஆனில் என்ன கூறுகிறான் என்றால், யார் உங்களில் யார் செயலில் சிறந்தவர் என்று உங்களை சோதிப்பதற்காகத்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்துள்ளான் என்று அல்லாஹ் சூரா அல் முல்க்ல பதிவிடுகின்றான். இது அல்லாஹ் நம்மளை எதற்காக சோதிக்கிறான் என்றால், நம்மளை சித்திரவதை பண்ணணும்னோ நம்மளை கஷ்டப்படுத்தணும்னோ கிடையாது. அதற்கு மாறாக நமது குணத்தை சோதித்து நம்மளை குணத்தை சீரமைப்பதற்காகவும் அதை கட்டமைப்பதற்காகவும் தான் அல்லாஹ் நமக்கு சோதனையை தருகிறான் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் சோதனை தருகிறான் என்றால் நம்மளுடைய குணத்தை அல்லாஹ் சீராக்க போகிறான் என்று நம்ம தெளிவாக புரிந்தாலே போதும். நம்ம சோதனைகளை எதிர்கொண்டு நம்ம வெற்றி அடைந்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். மேலும் போன வீடியோலயே நம்ம சொல்லி இருந்தோம், இதுலயும் நான் உங்களுக்கு நினைவூட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சூரா அல் பக்ரால் அல்லாஹ் என்ன சொல்றானா, ஒரு ஆன்மா அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உள்ள சுமையை நான் சுமத்த மாட்டேன். அல்லாஹ் ஒருபோதும் நம்ம தாங்கிக் கொள்ள முடியாததுக்கு உள்ள கவலையோ கஷ்டமோ நமக்கு ஒருபோதும் தரமாட்டான். அதனால அல்லாஹ் நமக்கு சோதனை தந்தானா அந்த சோதனைகளை நம்மள குணத்தை சீரமைப்பதற்காக தான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் என்னென்ன நேரங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் லைலத்துல் கத்ர் இரவு. லைலத்துல் கத்ர் இரவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் மாதங்கள்ல சிறப்பிச்சு சொன்ன மாதம் ரமலான் மாதம். அந்த ரமலான் மாதத்துல ஒரு நன்மை நம்ம செய்தா அல்லாஹ் அந்த நன்மைகளை இரட்டிப்பாக்கி தருகிறான். அதுலயும் கடைசி 10ல லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கூறுகிறான். அந்த லைலத்துல் கத்ர் இரவுல அதிகமான துஆக்களையும் அதிகமான பாவ மன்னிப்புகளையும் நம்ம கேட்டு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் அதை வழங்காமல் இருப்பதில்லை இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்தபடியாக இரவின் மூன்றாவது பகுதி. இரவின் மூன்றாவது பகுதினா நம்ம சுபுகுக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் நேரம்னு சொல்றோம்ல, அந்த நேரம் குறிப்பிடுறாங்க இரவின் மூன்றாவது பகுதி என்று. அந்த தஹஜ்ஜுத் நேரமானது அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு அடியான் அந்த நேரத்தில் எழுந்து தொழுது விட்டு என்னிடம் பிரார்த்தனை செய்தால் நான் அதை வழங்காமல் இருப்பதில்லை. அதனால அந்த நேரங்களில் அதிகமான துஆக்களை நம்ம அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்வோம். அதற்கு அடுத்தபடியான கடமையான தொழுகைக்கு பின்னால் நம்ம கடமையான 5 நேரம் நம்ம தொல்றோம். இந்த காலகட்டத்தில் எல்லாமே அவசர அவசரமாக இருக்கிறது. ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி. ஆண்கள் வேலைக்குன்னு சொல்லி வெளியில போயிடறாங்க. பெண்கள் தாய்மார்கள் வீட்டுல காலையில கிச்சன்ல போனா அவங்க வர்றதுக்கு நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு கிச்சன்லயே வேலை எல்லாமே சரியாக இருந்துரும். ஆனாலும் நாம் அமல்கள் செய்யாமல் இல்லை, திக்ர்கள் ஓதாமல் இல்லை. ஆனாலும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அதிகமான திக்ர்களையும் அதிகமான அமல்களையும் நம்ம செய்யணும், அதிகமான நன்மைகளையும் அல்லாஹ்விடம் இருந்து பெறணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். அதனால அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்ன இந்த நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும், அந்த அமல்களை என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டுவிட்டு இந்த அமல்களை அதிகமாக செய்ய நம்ம இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தயார் எடுக்கும். அதிகமான அமல்களையும் அதிகமான பாவ மன்னிப்புகளையும் அல்லாஹ்விடம் நம்ம கேட்டுக்கொள்ளணும். அதிகமான பாவ மன்னிப்புகளை கேட்டு அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து விட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை எல்லாத்திலையும் சிறப்பாக அமையும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்தபடியாக பாங்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம். பாங்கு சொல்லி இக்காமத்தர் பள்ளியில சொல்லுவாங்கல்ல, அதற்கு இடைப்பட்ட நேரத்துல நம்ம அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆவானது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு அடுத்தபடியாக மழை இறங்கும் போது, மழை அல்லாஹ்வுடைய பர்க்கத்தை வானவர்கள் பூமியில் கொண்டு வரும்போது அந்த நேரமானது அல்லாஹ்விடம் நம்ம பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதை நமக்கு கண்டிப்பாக வழங்குகிறான். மேலும் அல்லாஹ்வின் பாதையில் வீரர்கள் போரை துவங்கும் போது, முன்னாடி காலகட்டங்கள்ல சஹாபாக்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி அதை துவங்குவதற்கு முன்னாடி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்துவிட்டு போவாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல கேட்கக்கூடிய துஆவானது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று. அந்த வெள்ளிக்கிழமைகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கூறியிருக்காங்க, அதுல ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துஆவானது ஒருபோதும் அல்லாஹ் நமக்கு வழங்காமல் இருப்பதில்லை. அந்த நேரம் குறைவான நேரமாக இருக்கிறது என்று பல ஹதீஸ்கள்லையும் நம்ம அதை பார்க்க முடிகிறது. அதனால வெள்ளிக்கிழமைகள்ல அதிகமான அமல்களையும் அதிகமான துஆக்களையும் நம்ம அதிகப்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை சிறப்புகளை போன வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் வேணா ஐ பட்டன்ல கொடுத்திருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக உண்மையான எண்ணத்துடனும் ஜம்சம் நீரை குடிக்கும் போது
போது நம்ம வந்து மன தூய்மை நம்பிக்கையுடனும் எல்லாத்திலையுமே நமக்கு வந்து இது எல்லாமே நம்ம செய்யணும்னா முதல்ல நமக்கு தேவையானது என்னது? இறை நம்பிக்கை வேண்டும். ஒரு நம்பிக்கையுடன் நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம வந்து ஈடுபடும் போது அந்த காரியத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குகிறான். சம்சம் நீரின் புனிதத்தை பத்தி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே முஃமினான மக்களான எல்லாருக்குமே அதை பத்தி தெரிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால நம்ம நம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பா அதுல வந்து நமக்கு வெற்றியை தருகிறான். சம்சம் நீரை அந்த மன தூய்மையுடனும் அந்த நம்பிக்கையுடனும் நம்ம அல்லாஹ்விடம் பிரார்த்திச்சு நம்ம அதை குடிக்கும் போது அல்லாஹ் நமக்கு அதை வந்து நிறைவேற்றி தருகிறான் என்று கூறப்படுகிறது. மேலும் வந்து சஜிதாவில் இருக்கும்போது நம்ம வந்து சுஜூதுல நம்ம கேட்கக்கூடிய துஹாவானது, ஏன்னா அல்லாஹு மிக பெரியவன், அல்லாஹு சிறந்தவன் என்று நம்ம அல்லாஹுவிடம் வந்து அடிபணிகிறோம். இப்போ அந்த நிலையில வந்து நம்ம கேட்கும் கூடிய துஹாவானது அல்லாஹு ஏற்றுக்கொள்கிறான். அதுக்கு அடுத்தபடியாக இரவில் வந்து தூக்கத்தை விட்டு எழும்போது நம்ம வந்து திடீர்னு நம்ம நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கோம். அந்த நேரங்களை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. எந்திரிச்சா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுவை வந்து நினைவு கூர்ந்துட்டு நம்ம வந்து ஒழுவெடுத்து 2 ரக்காத்துகள் தொழலாம். தொழுது விட்டு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு அதை வந்து நமக்கு வழங்குகிறான். ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹுவிடம் அதை வந்து சிறப்பாக்கி கேட்கணும். ஒரு கனவு கண்டாலும் சரிதான், அது வந்து கெட்டதா இருந்தாலும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும். நல்லதாக இருந்தால் அல்லாஹுவிடம் நன்மையை நாடி நீ எனக்கு இதை வந்து நன்மையாக்கி தருவாயாக என்று வந்து நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இன்னும் அல்லாஹு குறிப்பிட்ட இந்த சொன்ன நேரங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பகுதியுமாய் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னாடி கேட்டதின்படி அமல்கள் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹு குறிப்பிட்டு சொன்ன இந்த நேரங்கள் அதிகமான அமல்களையும் அதிகமான நன்மைகளையும் செய்யும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.